இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட PF அக்கவுண்ட்ல இதுவரைக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் கேட்டுட்டு இருந்த அந்த ஒரு முக்கியமான அப்டேட்டை இப்போ வந்து நம்மளோட EPFல இருந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இனிமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் லிவிங், அதுக்கப்புறம் வந்துட்டு பென்ஷன்ல உள்ள டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் லிவிங், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் லிவிங்கோட ரீசன், உங்களோட ஃபாதர்ஸ் நேம் கரெக்ஷன், இது மாதிரி எல்லா விதமான அப்டேட்டையுமே நம்மளோட PF அக்கவுண்ட்லேயே வந்து இனிமேல் வந்து பண்ண முடியும். நம்ம வந்து PF ஆஃபீஸை வந்து விசிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. அந்த ஒரு நியூ அப்டேட்டை இப்போ வந்து நம்மளோட PF அக்கவுண்ட்ல வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு முக்கியமான டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் எந்தெந்த டேட்டாவை எப்படி நம்ம கரெக்ஷன் பண்ணுறது, அதுக்கான டாக்குமெண்ட்டை வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கரெக்ஷன் பண்ண முடியும், எப்படி கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத மேலோட்டமாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி PF அக்கௌண்ட் ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட்டையும் இமீடியட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளோட PF அக்கௌண்ட்டில் வந்துருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட PF அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. இதில் மேனேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு பேசிக் டீட்டெயில் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஜாயின்ட் டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து மேனுவலாக மட்டும்தான் இருந்தது. இனிமேல் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை வந்துட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனில் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பாருங்கள், ஜாயின்ட் டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு நியூ ஃபியூச்சரை இப்போ வந்து நம்மளோட PF அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் வந்து 2 கம்பெனியில் 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. எந்த கம்பெனியில் நம்ம வந்து இப்போ கரண்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அந்த கம்பெனியை சூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கம்பெனியில் வந்து டேட்டாவை வந்து சேஞ்ச் பண்ணணுமோ அந்த மெம்பர் ஐடியை செலக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்காது. டேரெக்டாக ஒரு மெம்பர் ஐடி மட்டும் தான் ஷோ ஆகும். நீங்கள் 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட்டு கம்பெனியில் தான் எனக்கு இந்த கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்பெனியை சூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அந்த மெம்பர் ஐடியை சூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் கரெக்ஷன் போடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட மெம்பர் ஐடி வந்து இதில் செலக்டட் ஆயிருக்கு. இதில் வந்து கெட் டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் என்னென்ன டேட்டாவெல்லாம் நம்மளால் கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே வந்து பார்க்கலாம். எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாமல் எந்தெந்த டேட்டாஸை கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் கீழே உள்ளதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா எதுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். 3 டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எதை கரெக்ஷன் பண்ணணுமோ அதை கரெக்ஷன் பண்ணிக்கிடணும். அதுக்கு அடுத்தது டாக்குமெண்ட் அப்லோடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ பண்ணிட்டு ஃபைனலாக சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ரிக்வெஸ்ட் வந்து சப்மிட்டட் ஆயிடும். இப்போ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுற பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் நினச்சி பார்க்க முடியாத எல்லா விதமான கரெக்ஷனுமே இனிமே வந்து ஆன்லைன்லேயே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டை சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் மட்டும்தான் இதில் வந்து இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோட நேமில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இதில் எடிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட நேமில் வந்துட்டு என்ன ஆட் பண்ணணுமோ இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தையும் அதே மாதிரி நம்ம கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேவையில்லை அப்படின்னா இதை வந்து அன்டிக் பண்ணி விட்டுலாம். அடுத்தது நம்மளோட ஜெண்டரை இதில் கரெக்ஷன் பண்ண முடியும். நம்மளோட ஃபாதர்ஸ் நேம் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ் நிறைய பேர் வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் நேமை வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க. இது வந்து பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் நேமை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபாதர்ஸ் நேமை வேறு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டில் அப்லோட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணி ஆகணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பை சேஞ்ச் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் நேம் வந்து இதில் லிஸ்ட்டில் இல்லை. ஃபாதர், மதர் இந்த 2ல் வேணால் ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நேஷனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் வந்து பண்ணியிருக்க மாட்டோம். இதை அப்டேட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நமக்கு வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் தேவை கிடையாது. இதை வந்து சேஞ்ச் பண்ணணும், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா. அடுத்தது இது தவிர வேறு என்னென்ன டேட்டாஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான தலைவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து தப்பாக இருக்கும். அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நம்ம மேனுவலாக தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மையே ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுவே ஒரு ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் தான். இந்த ஃபார்மில் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் அந்த ப்ரூஃப் மட்டும் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணுமே தவிர ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண தேவை இருக்காது. உங்களை அடுத்தடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் நம்மளோட PFல உள்ள டேட் ஆஃப் ஜாயினிங்கை சேஞ்ச் பண்ண முடியும். PF அக்கௌண்ட்டில் உள்ள டேட் ஆஃப் லிவிங்கை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு
ரிலீவிங் ரீசன் நம்ம வந்து ரிலீவ் ஆகிருக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரீசைன் இல்லை ரிட்டையர் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ரிட்டையர் அப்படின்னு போட்டதுனால அவங்களோட பிஎஃப் பணத்தை வந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு என்ன டாக்குமெண்ட் வந்து கேட்பாங்க அப்படின்னு தான் வந்து தெரியல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எனக்கு வந்து கரெக்டாக தான் ரீசன் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் ராங் அப்டேட் வந்து பண்ணுங்க அப்படின்னா இனிமேல் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்தது நம்மளோட பென்ஷனில் உள்ள டேட் ஆஃப் ஜாயினிங் தப்பாக இருந்தது அப்படின்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நம்ம அதையும் வந்து கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பென்ஷனோட டேட் ஆஃப் எண்ட் வந்து தப்பாக இருந்தது அப்படின்னாலும் அதையும் நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பென்ஷனோட டேட் ஆஃப் ரீசன் நம்ம வந்து ரிலீவிங் ரீசன் வந்து இதில் ஏதாவது தப்பாக போட்டிருந்தாங்க அப்படின்னா அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இந்த ரீசன் தப்பாக இருந்ததுன்னா இதுவும் தப்பாக இருக்கும், இது கரெக்டாக இருந்ததுன்னா இந்த ரீசனும் கரெக்டாக தான் இருக்கும். ரெண்டுமே போத்தாக தான் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ இதையும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை யூஸ் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் அப்டேட் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருந்திருக்காது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஆப்ஷன்ஸுமே நமக்கு வந்து ஆன்லைன்லேயே கொடுத்துட்டாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம எல்லா விதமான டேட்டாஸையும் நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்றாங்க. இந்த ஒரு ஆப்ஷன் வந்து இப்போதான் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இனிமே தான் நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வந்துட்டு அதை எப்படி கரெக்ஷன் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ப்ரிவியூ பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு லேர்ன் பண்ணிட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். வீடியோ வந்து சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பூரா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதோ அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் அதை வந்து எப்படி அப்டேட் வந்து பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வந்து தேவைப்படும், இதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னாலும் வீடியோவை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய எல்லா விதமான கரெக்ஷனுமே இப்போ ஆன்லைனில் வந்துடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாமல் நம்ம கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சில டீட்டெயிலை இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் தேவை கிடையாது. அதே மாதிரி வந்து உங்களோட நேஷனாலிட்டியை வந்து அப்டேட் வந்து பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் வந்து தேவைப்படாது. அதே மாதிரி வந்துட்டு நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். அதுவும் 3 விதமான டாக்குமெண்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த 3 விதமான டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்துட்டு நம்மகிட்ட இருக்குதோ நம்ம அந்த டாக்குமெண்ட் நேமை செலக்ட் பண்ணி நம்ம வந்து பண்ண வேண்டியது வரும். ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். எப்படி நம்ம வந்துட்டு இதை கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த டேட்டாவை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்மளோட நேமை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கு எப்படி டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுறது, எப்படி ஃபைனல் சப்மிஷன் கொடுக்குறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். உங்களோட அக்கௌண்ட்டில் என்ன கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்த்துட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸில் நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்களே வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட டாக்குமெண்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். டாக்குமெண்ட் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அதை கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணோம்னா ரொம்ப டைம் போகும். ஸோ அடுத்த வீடியோஸில் நேம் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது, டேட் ஆஃப் பர்த் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.